விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக எத்தனை சின்ன பிள்ளைகள் கூட தங்கள் உயிரையே விட்டிருக்கிறார்களே. உன் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக நீ எடுக்கிற போராட்டம் என்ன? எத்தனை நாட்கள் நீ இப்படி விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறவனாக இருக்கிறாய், வேத வசனத்தை வாசிக்கிறவனாக இருக்கிறாய். யோசித்துப்பார். ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன கஷ்டம் வந்தவுடனே ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு தீர்மானிக்கிறாயே, ஜெபிப்பதை விட்டு விடுகிறாயே, வேதத்தை வாசிப்பதை மறந்து விடுகிறாயே. இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? உன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை தைரியமாய் நாம் போராட வேண்டும். பவுல் அழகாய் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நாமும் கூட அப்படி ஒப்புக் கொடுப்போம். இனி என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் எதிர்த்து நின்று நான் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நான் விசுவாசத்துல நிக்கிறது மட்டுமல்ல, என்னோடு பழகுகிற என்னை சார்ந்த ஒவ்வொருவரையும் அந்த விசுவாசத்துல நிற்க வைப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பேன் என்று ஒப்புக் கொடுங்க.